கமலோட லிரிக்ஸில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆல்பமோட பேர் தான் இனிமேல். இந்த சாங்கை ஸ்ருதிகாசன் பாடியிருக்காங்க. அவங்களே இந்த சாங்க்கு ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகாசனுக்கு பேரா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு. இந்த பாட்டில் ரொமான்ஸ் ரொம்பவே ஓவராக இருக்குது. இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் லோக்கினா உங்கள் படத்தில் எப்போவுமே வந்துட்டு லவ்வர்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருந்தாவே நீங்கள் வந்து போட்டு தள்ளிடுவீங்க, அப்படி இருக்கு ரொமான்ஸே வராது அப்படின்றது போலலாம் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் இந்த அளவுக்கு ரொமான்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் இந்த பாட்டு முடியறதுக்குள்ளே ஸ்ருதிகாசனை கொண்டுருவீங்களா அப்படின்றது போலலாம் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த சாங்கோட தீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துலையும் கடுப்பாகி டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. இதை தான் கான்செப்டாக எடுத்துகிட்டு இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை ஏன் பண்ணனேன், எதுக்கு இவ்வளோ அளவுக்கு ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங் பண்ணுறதுக்காக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிற காரணத்துக்காகவே என்னால் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. கமல் சாரோட லிரிக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அது ஏதோ வந்துட்டு என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு காரி துப்பாத அளவுக்கு ஏதோ நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்றது பல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்ருதிகாசன் எதுக்கு வந்துட்டு லோகேஷ் கனகராஜை பேரா சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு எதிர்பாராத பேர் வந்துட்டு தான் ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் இந்த பாட்டில் பேரா பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது போல எனக்கு தோணுது. அதனால தான் நான் லோகேஷ் கனகராஜை செலக்ட் பண்ணேன் அப்படின்றது போல ஸ்ருதிகாசன் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? இந்த பாட்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.